ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் சேவா இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த மதுரை வடக்கு 2026 தேர்தல் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த இந்த முடிவுகளை எந்த விதமான குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா நாம இப்போ விரிவா அலச போறோம். நாங்க உங்களுக்காக இதே மாதிரி யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஆமா, அப்படியே கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நாம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, இப்போ நேரா நம்ம தரவுகளுக்குள்ள போயிடலாம். இந்த நம்பர் 19 இது எதை குறிக்குது தெரியுமா? மதுரை வடக்கு தொகுதியில மொத்தம் 19 ரவுண்ட் கவுண்டிங் நடந்துச்சுங்க. இந்த 19 சுற்றுகளும் முழுமையா எண்ணி முடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் அறிவிச்சாங்க. அதாவது நாம இப்ப பார்க்க போறது ஏதோ இடைக்கால நிலவரம் கிடையாது, 100% உறுதியான அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவுகள். ஓகே, இப்போ நாம நேரடியா அந்த முடிவுகளுக்கு வருவோம். இந்த தேர்தலை ஜெயிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு கல்லாணி அவர்கள். இவர் மொத்தம் 72,853 வாக்குகள் பெற்றிருக்கார். அவருக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல திமுகவின் திரு தளபதி 54,815 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 3வது இடம் பிடிச்சிருக்கிறது அதிமுகவின் திரு சரவணன். அவர் 24,982 வாக்குகள் பெற்றிருக்கார். இந்த எண்களை பார்த்தாலே போட்டியோட வீரியம் உங்களுக்கு புரியும். இதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுதான் இந்த 18,038 அப்படிங்கிற நம்பர். ஆமாங்க, திரு கல்லாணி அவர்கள் 18,038 வாக்கு வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்றிருக்கார். ஒரு தேர்தல்ல 18,000க்கும் மேலான வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லாம ஒரு கிளியர் மற்றும் ஸ்ட்ராங் விக்டரின்னு தான் சொல்லணும். மக்களோட தீர்ப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு தெளிவா காட்டிடுது. இப்போ முதல் 2 இடத்துக்கான நேரடி ஒப்பீட்டு கொஞ்சம் பார்ப்போம். வெற்றி பெற்ற கல்லாணை வாங்கிய 72,853 வாக்குகள். 2வது வந்த தளபதி வாங்கிய 54,815 வாக்குகள். எந்தவிதமான அரசியல் சாய்வும் இல்லாம வெறும் கணக்கின் அடிப்படையில பார்த்தாலே முதல் மற்றும் 2ஆம் இடத்திற்கு இடையிலான அந்த இடைவெளி ரொம்பவே பெருசு. இது ஒரு ரொம்ப டிசைசிவான வெற்றி அப்படிங்கறத இந்த வாக்கு வித்தியாசம் நமக்கு துல்லியமா உணர்த்துகிறது. அப்படியே மத்த வேட்பாளர்கள் நிலவரம் என்னாச்சுன்னு பாப்போம். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு திருநாவுக்கரசு 7,415 வாக்குகளுடன் 4வது இடத்துல இருக்காரு. மத்த வேட்பாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 முதல் 200 வரை மிக குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், நாட்டாக்கு மட்டும் 7,503 வாக்குகள் வந்திருக்குது. பல சுயேட்சை வேட்பாளர்கள் வாங்கிய வாக்குகளை விட நோட்டாக்கு வந்த வாக்குகள் கணிசமா இருக்கிறது உண்மையிலே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஓவராலா இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் நல்ல ஒரு லீட் எடுத்திருக்குது. திமுக 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்குது, அதிமுக 3வது இடத்திலேயே முடிஞ்சிருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதமும் குறைவாதான் பதிவாயிருக்கு. இந்த தரவுகள் எல்லாமே உள்ளூர் அரசியல் களத்துல ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நமக்கு ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. தரவுகளின் அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஷிஃப்ட் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்க சொல்ற இந்த எண்களை நீங்க அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்ல. எப்படி அப்ளைன்னு இல்ல, இது எலெக்ஷன் ரிசல்ட். ஆனா எப்படி வெரிஃபை பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். நீங்க நேரா எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல் சைட்ல போய் நீங்களே ரிசல்ட் செக் பண்ணலாம். அங்க ஃபார்ம் 20 அப்படிங்கிற ஃபைனல் டீட்டா ரிலீஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா, நான் இவ்ளோ நேரம் சொன்ன ஃபுல் டீட்டெயில்ஸும் 100% உறுதியா கன்ஃபார்ம் ஆகிடும். தரவுகள் எப்போதுமே வெளிப்படையா இருக்கணும், அது நீங்களே செக் பண்ணிக்கலாம். கடைசியா உங்களுக்காக ஒரு குட்டி குவிக் குவிஸ். இந்த தொகுதியில யார் ஜெயிச்சாங்க? ஆப்ஷன் ஏ தளபதி, ஆப்ஷன் பி கல்லாணை, இல்ல ஆப்ஷன் சி சரவணன். இந்த குவெஸ்டினுக்கு யாரு கரெக்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்க பதில உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திப்போம்.